அதாவது படத்தை தியேட்டர்ல போட்டுட்டு அப்புறம் டிவிடி எதனா விடுங்க, கல்யாண மண்டபத்துல போட்டா அது விசிடியா வெளியே வந்துரும் அப்படின்னு வேண்டிக்கிட்டேன், விட்டுருவோம். இல்ல அது இல்ல, அவருடைய பிரஸ் மீட் நம்ம தனியா பேசுறேன். வணக்கம் சார். மொட்டை சிவா கெட்ட சிவா படம் ஆரம்பிச்சு 2 வருஷம் ஆச்சு. இத்தனை நாளாக வந்துட்டு பல நாள் சந்தோஷமாக இருந்திருக்கிறேன். கடைசி ஒரு 6 மாத காலமாக வந்துட்டு நான் வந்து நிம்மதியான தூக்கம் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், மிகப்பெரிய சந்தோஷமாக வந்து உட்காந்துருக்கேன் சார் நான் இங்கே. ஏன்னா தேட்டரில் ஷோ பார்த்துட்டு வந்திருக்கேன் நான். ஆடியன்ஸ் வந்து அந்த மாதிரி படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. நான் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் வந்து இன்றைக்கி அந்த ஆடியன்ஸோட சந்தோஷத்தை பார்க்கும்போது இன்றைக்கி மிகப்பெரிய எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் வந்து வெற்றி படன்றது வந்து ஆடியன்ஸுக்கு கொடுத்த ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் நான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே சந்தோஷமாக என்னை பார்த்துட்டு ரொம்ப ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு படம் பண்ணிட்டு வந்துட்டோன்றது வந்து நான் வந்து சந்தோஷமாக இந்த இடத்துல வந்து அதை நான் உங்கள் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொன்று வந்து இந்த படம் வந்து நேற்றுக்கு நைட்டு தான் சார் வந்து முடிவாச்சு ரிலீஸ் ஆகுன்றது. ஆனால் 10ஆம் தேதி அன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகலைனாக்கா வேறு முடிவாயிருக்கும் சார் எனக்கு. நான் இந்த இடத்துல உங்கள் மீடியா முன்னாடி சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த படம் அவ்வளோ பாதிப்புகளை சந்திச்சுது. 17ஆம் தேதி போட்டாங்க, 24ஆம் தேதி போட்டாங்க, அடுத்து இந்த தேதி போட்டிருக்கு, 10ஆம் தேதி போட்டிருக்கு. பிரச்சனைகள் வந்து அவ்வளோ இருந்தது. அந்த சார் கேட்டார், ஏன் போத்ரா முன்னாடிலாம் வந்துட்டு இப்படி பண்ணார், அவரை விட்டுட்டீங்கன்னு கேட்டார். இது கிளைமேக்ஸ். இனிமேல் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு அவர் வரக்கூடாதுன்றதுக்காகத்தான் சார். இல்லை சார், இனிமேல் வந்துட்டு இதை ஏன் நாங்கள் வெளியில் சொல்கிறோம்னாக்கா, இனிமேல் வரக்கூடிய சிறு தயாரிப்பாளர்களோ பெரிய தயாரிப்பாளர்களோ போத்ரா இருக்கிறாருனாக்கா அந்த திசைக்கு போகாம வேற திசைக்கு போங்க சார். அந்த பக்கம் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு பாம்பு இருக்கு, கொத்தும் உங்களை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தான் சார் இது. இத்தனை நாளில் சொல்லப்படாத ஒரு விஷயத்த இந்த இடத்துல இதை நாங்கள் சொல்லிக்கிறோம். போத்ராவுக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த படத்துக்கு என்னன்னாக்கா அவர் பண்ணது எப்படின்னா பார்த்தீங்கன்னா, மொட்டை சிவா கெட்ட சிவான்ற படத்தை அதிக தடவை பிரஸ் மீட் வச்சு அந்த டைட்டிலை சொல்லி 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 பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆகி விட்ட அந்த போத்ராவுக்கு நான் நன்றி கூட சொல்லிக்கிறேன். ஏன்னா மொட்டை சிவா கெட்ட சிவா, மொட்டை சிவா கெட்ட சிவா, என்கிட்ட கோர்ட் ஆர்டர் இருக்குது, கேஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனோட உச்சம் என்னடான்னு சொல்லி பார்த்தா, தேட்டரில் பேப்பரில் ஆடு கொடுத்தோம், தேட்டரில் படம் வருதுன்னு சொல்லியிருந்தோம், 17ஆம் தேதி படம் வருது சொன்னோம், 24ஆம் தேதி படம் வருது சொன்னோம். அதெல்லாம் வந்து டிக்கெட் ரிசர்வேஷன் கொடுக்கல. ஆனால் 10ஆம் தேதி 9ஆம் தேதி படம் வருதுன்னு சொல்லிட்டு தேட்டரில் ரிசர்வேஷன் கொடுத்தாச்சு. ரசிகர்கள் வந்து டிக்கெட்டை புக் பண்ணிட்டாங்க. ஆனால் புக் பண்ணதுக்கு அப்புறமும் ஈவு இறக்கம் இல்லாமல் ஏதோ ஒரு காப்பி எடுத்துட்டு போய் கொடுத்து அந்த படத்தை நிறுத்தணும்னு அவர் நினைச்சார் தெரியுங்களா. அது என்ன மட்டும் பாதிக்கல, இருக்கக்கூடிய சினிமா எல்லாத்தையும் பாதிக்குது. எல்லாருடைய குரலாக தான் இப்போ நான் பேசுறேன். நான் இது போல ஆள் இருந்தாருனாக்கா கிட்டத்தட்ட வந்து இண்டஸ்ட்ரி வந்து பிரச்சனை சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். நான் இந்த படத்தில் மாஸ்டர் சொன்னார், அதையும் சொல்கிறேன், இந்த படத்தில் தேங்க்ஸ் கார்டு போட்டேன். நான் நேற்றுக்கு நைட்டு தான் நான் பார்த்தேன். நான் போட்ட தேங்க்ஸ் கார்டுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உண்மையாக நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னாக்கா தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு நன்றி, விநியோகஸ்தர் சங்கத்துக்கு ஒரு நன்றி, நடிகர் சங்கத்துக்கு ஒரு நன்றி, இப்படி எல்லா யூனியனுக்கும், தொழிலாளர் சம்மேளனத்துக்கு ஒரு நன்றி, இப்படின்னு போட்டு கிட்டத்தட்ட 10 கார்டு போட்டேன். அப்போ என்னுடைய உதவியாளர்கள் கேட்டாங்க, என்னங்க எல்லாருக்கும் நன்றி போடுறீங்கன்ட்டு. இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற தலையெழுத்து யார் கேளுக்குதுன்னே தெரியல. ஒருவேளை சங்கங்கள்லாம் சேர்ந்து கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு போட்டேன். இன்னைக்கு தேட்டரில் நீங்கள் போய் படம் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும், எல்லா யூனியனுக்கும் நான் தேங்க்ஸ் கார்டு போட்டிருப்பேன். ஆனால் நேற்றுக்கு நைட்டு நடந்தது, படம் வரவே வந்திருக்காது சார். சத்தியமா சொல்றேன் சார், நேற்றுக்கு மட்டும் இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னாக்கா ஒட்டு மொத்தமா 200-300 பேர் வந்தாங்க. ஆனா எனக்கு எல்லார் மேலேயும் கோவம் வந்தது. 5 குரூப்பா பிரிஞ்சு நிக்கிறாங்க, எல்லாம் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு எலெக்ஷனுக்கு வராங்க. ஆனா என் படத்துக்கு யாருமே வரலையே நினைச்சேன். ஆனா எல்லா சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர்களும் டைரக்டருங்களும் பெப்சி தலைவர்ல இருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. தானு சார்ல இருந்து, அருள்பாய் சார்ல இருந்து எல்லாருமே வந்தாங்க. கேஆர் சார்ல இருந்து சௌதரி சார் இதுவரை இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்ததே கிடையாது. ஆனா முழுக்க வந்து அவர் சொல்லியிருக்கிறாரு, 87 படம் நான் எடுத்திருக்கிறேன், 87 படத்துல டெலிவரின்னு சொல்லுவாங்கயா, ஒரு புள்ள பக்கிற மாதிரி தான் ஒரு படம் வெளியில வர்றது. அந்த மாதிரி சூழ்நிலையில கூட நான் 7 மணிக்கெல்லாம் போன் ஆஃப் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போயிடுவேன், நான் எதுவரையும் அந்த லேபு பக்கமா நான் போனது இல்லைன்னு சொன்னாரு. அப்படியாப்பட்ட ஒருத்தர் நேற்றுக்கு 12 மணி வரலையும் வந்து உட்கார்ந்து இருந்தார். அங்க அவர் உட்கார்ந்து இருந்தாருனாக்கா இந்த படத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிகம். போத்ரா மாதிரி ஆட்கள் நிறைய இருந்தாங்க. அவங்களெல்லாம் மீறி இந்த படத்தை நாங்க கொண்டு வந்துட்டோம். இன்னைக்கு தேட்டருக்கு படம் வந்துடுச்சு, ஆடியன்ஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. மாஸ்டருக்கு மக்கள் சூப்பர் ஸ்டார் என்ற ஒரு விஷயத்தை நான் போட்டேன். நான் ஏன் போட்டேன்றது வந்து அவருக்கு தெரியாம ஒரு விஷயம் சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். நான் இது மாஸ்டருக்கு வந்து தனியா ஜால்ரா அடிக்கணும்ட்டோ, மாஸ்டர் இப்ப சொன்ன மாதிரி அடுத்த படம் வாங்கணும்ட்டோலாம் எனக்கு கிடையாது. என்னன்னா ஒரு பிரச்சனை, ஒரு விஷயம் நடக்குது, ஓடி போயிட்டு உடனே போய் பார்க்குறாரு.
ஏதாவது ஒரு பிரச்சனைனாக்கா பக்கத்தில் போய் நின்று கேட்குறாரு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இறங்கி போய் செய்யறதுனால இவருக்கு சொல்லியிருக்கிறார். 2 வருஷம் இவரோட நான் டிராவல் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவரோட நான் சந்திச்ச எல்லா விஷயத்துலையும் பார்த்தோம்னாக்கா ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் நான் பார்த்துட்டே இருந்திருக்கிறேன். ஒரு பிரச்சனை, ஒரு மக்களுக்கு ஒரு பிரச்சனை கிட்ட போறாரு. அப்புறம் பார்த்தாக்கா ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரால தான் நான் வந்து சினிமாவுக்கு வந்தேன்னு சொல்றாரு. என் அண்ணன்றாரு, ராகவேந்திர மாதிரி பார்க்குறேன்றாரு. அப்போ இவருக்கு ஏதாவது ஒரு சந்தோஷப்படுத்தணுன்ற அதிகபட்சமான எண்ணத்தில் நான் அந்த காரியத்தை நான் பண்ணேன். இது வந்து தப்பா சரியானு எனக்கு தெரியல. நானும் வந்து ரஜினிகாந்த் சாரோட சூப்பர் ஸ்டாரோட ஃபேன் தான். நான் இப்போ கூட பாட்ஷா படத்தை அன்னைக்கு ஆல்பர்ட் தியேட்டரில் போய் நின்று ரசிகளோட ரசிகளா 22 வருஷத்துக்கு அப்புறம் நான் எந்த ஆல்பர்ட் தியேட்டரில் படம் பார்த்தனோ அதே ஆல்பர்ட் தியேட்டரில் போயிட்டு விசில் அடிச்சு படம் பார்த்து சந்தோஷப்பட்டு வந்து ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணேன். நான் அதே ரஜினிகாந்த் ரசிகராக தான் நான் இப்பவும் பார்க்குறேன். இருக்கிறதுலே வந்து உலக அளவில் இருக்கிற ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அவரோட தம்பின்றாரு, அவரை ஃபாலோ பண்ணுறாரு, அவரை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தேன்றாரு. அப்படியாப்பட்டவருக்கு இப்படி ஒன்று கொடுத்தா சந்தோஷப்படுவாரு அப்படின்னு நினச்சி கொடுத்தேன். இதை விட இன்னொரு சுயநலம் இருக்கு. சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டத்தை வந்து ரஜினி சாருக்கு கொடுத்தவர் அந்த பக்கம் உட்காந்துருக்காரு. மக்கள் சூப்பர் ஸ்டார்னு பட்டத்தை கொடுத்த நான் வந்து இந்த பக்கம் உட்காந்துருக்கேன். இது நடந்துருக்குது. இது நான் பிளான் பண்ணி வரல. ஒருவேளை நினைச்சேன், இன்னமும் தானு சார் சொல்லிட்டே இருக்காருங்களே, அவர் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாரு, அவர் தான் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தாருன்னு. அப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு நப்பாசம் இருக்காதா? மாஸ்டருக்கு இப்படி ஒரு பட்டத்தை கொடுத்தோம்னாக்கா எவ்வளவு வருஷம் ஆனாலும் சாய் தான் கொடுத்தான் சூப்பர் ஸ்டாரு, மக்கள் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவாங்கன்ற ஒரு நப்பாசியில போட்டுட்டேன். இது சரியா தப்பான்றது எனக்கு தெரியல. வச்சுக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாருன்னா மாஸ்டர் வச்சுக்கலாம். வானான்னு சொல்லி அவர் வந்து ஃபீல் பண்ணாருனாக்கா நான் அதுக்கு வந்து மாத்துறதுக்கு கூட நான் வழி பண்ணிக்கிறேன். நன்றி சார். படம் பார்த்தீங்களா சார்? யாரோ படம் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. யாரோ சொன்னாங்க படம் பார்த்துட்டு. நாளைக்கு 12 o'clock சார்.